Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் சேலம் மணிகண்டன் சார். வணக்கம். வணக்கம் சங்கர் சர்மா. வணக்கம். ஆகஸ்ட் 17 ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழுவை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே அன்புமணியும் ஒரு பொதுக்குழு கூட்டி முடிச்சிருந்தாரு. அண்மையில ராமதாஸ் தலைமையில மகளிர் மாநாடு நடத்தப்பட்டு முடிந்திருந்தது. இன்னைக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள் குறித்து அந்த பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தலைவர் பதவி அப்படிங்கிறது ராமதாஸ் தான் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சில கோரிக்கையும் ராமதாஸ் வச்சிருக்காரு. அன்புமணியை கடுமையா சாடக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனை முடியாது போலதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இதோ ஆகஸ்ட் 15 அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் 17 அப்படிங்கிறீங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கின நாள் மாதிரி ஆகஸ்ட் 17 நீங்க அழுத்தி சொல்றது பார்த்தா இதோ வரலாற்றுல இது எதிர்காலத்துல பதிவு பண்ணப்படுமோ அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அதாவது டாக்டர் ராமதாஸ் தான் வளர்த்தெடுத்த பிள்ளையும் தான் வளர்த்தெடுத்த கட்சியும் அவர் காவு கொடுக்கறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு தான் என்னுடைய பார்வைங்க. அவருடைய சுய காரணங்களுக்காக, சொந்த லாபங்களுக்காக, சில குடும்ப பிரச்சனை காரணமா அவருடைய வயோதிகம் நிச்சயமா ஒரு காரணம். அவர் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருந்தாருன்னா, வயோதிகம் இல்லாம இருந்திருந்தாருன்னா இந்த லெவலுக்கு போயிருக்க மாட்டார். அவரு சொன்ன மாதிரி உள்ளபடியே தமிழ்நாட்டிலேயே ஒரு 80,000 கிராமங்களுக்கு நடந்து போய் கட்சியை வளர்த்தின ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிறலாம் மாற்று கருத்தே இல்லைங்க. அதே சமயத்துல சுய லாபத்திற்காக அவர் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறதுங்க துரதிருஷ்டமான விஷயம். ஒரே ஒரு பாமக அப்படின்னு இருந்த பாமக இன்னைக்கு பனையூர் பாமக, தைலாபுரம் பாமகன்னு 2 பாமகவை பிரிச்ச அந்த பெருமை டாக்டர் ராமதாஸ் அவருக்கு தான் சேருங்க. அதாவது அவர் கூட இருக்கிறதெல்லாம் ரிட்டையர் கேஸுங்க, ரிட்டையர்மெண்ட் ஆனதுங்க, எல்லாம் ஓஏபி வாங்குற கேஸுங்க அவர் கூட இருக்கிறதெல்லாம். ஆனா முழு கட்சி பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி அடிப்படையில யாரால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றீங்க எல்லாமே கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு கூட சில இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறத பாக்குறோம். கூடவே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவரு கூட இருக்கிறவர் ஒரு இளைஞரா இருக்காரு. அவர் அன்புமணியால் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்கட்ட ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி சூழல்ல அவர் பக்கம் இளைஞர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கூட்டத்தின் மூலமா பார்க்குறோம். மகளிர் மாநாட்டில் பெண்கள் அத்தனை பேர் வந்திருந்தாங்களே, மழையெல்லாம் பெய்யும் போது கூட அத்தனை பேர் இருந்தாங்களே. மதவாத கட்சின்னு மற்றவங்களால சொல்லப்படுற பாஜகவுல ஒரே ஒரு பாய் வேலூர் இப்ராஹிம் இருக்கிற மாதிரி ஏதோ பேருக்கு ஒரு இளைஞர் அப்படின்னு அவர் கூட இருப்பாங்க. பாஜகவை வளர்த்தெடுத்த பிதாமகர் அப்படின்னா அது அத்வானியை தான் சொல்லுவாங்க. ஆனா அதே அத்வானி அவருடைய காலம் முடிஞ்சு அவர் இருக்கிறப்பயே அவருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தலைவரா நரேந்திர மோடி உருவெடுத்தார். அந்த கட்சியை வளர்த்தெடுத்த அத்வானியே அதுல கொஞ்சம் கருத்து மாறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் திரு மோடி அவர்கள் உருவெடுக்கிறப்ப மாறுபட்ட நிலை எடுத்தார் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். காலம் மாறுது, காட்சிகள் மாறுது, நம்மளுடைய வயசு போகுது அப்படிங்கிறத ராமதாஸ் புரிஞ்சுக்காம இல்ல புரிஞ்சுக்கிட்டே வேறனே அடாவடியா அவர் இந்த மாதிரி பண்றார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அவராலேயே தான் தலைவராக கொண்டு வரப்பட்டவர் திரு அன்புமணி. என்னுடைய குடும்பமோ என்னை சார்ந்தவர்களோ யாரும் அரசியலுக்கு வரமாட்டோம், வந்த நடு ரோட்டில் நிறுத்துங்க, சவுக்கால் அடிங்க, முச்சந்தில் நிறுத்துங்க, ஏன்னு கேள்வி கேளுங்கலாம் சொல்லிட்டு அன்புமணியை கொண்டு வந்தார். அவரே உச்சி முகந்து ஆக அன்புமணி போல ஒரு தலைவர் உண்டா, எவ்வளவு சிறப்பா செயல்படுறாரு, அந்த அவார்டு வாங்கினார் இந்த அவார்டு வாங்கினார்லாம் சொல்லிட்டு இப்ப இந்த ஒரு மாற்றம் என்ன? அதுக்கு அது சொல்ற காரணம் ஏதாவது வலுவா இருக்குதா? நீங்க யோசிச்சு பாருங்க. போன தேர்தலில் நான் அதிமுகவோட செல்ல விரும்பினேன். ஆனா அன்புமணி திடீர்னு பார்த்தா காலையில பாஜகவை கூட்டிட்டு கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் ஏத்துக்கிறேன், வாதத்துக்காக ஏத்துக்கிறேன். ஒரு மாறுபட்ட கூட்டணி அன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்திருந்தா நிச்சயமா ஒரு 8-10 இடத்துல 2 கட்சியுமே ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதே அன்புமணி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற அதிமுக பாஜகவோட போகத்தானே விரும்புறார். அப்ப இவரு ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன விரும்பினாரோ அந்த கூட்டணிக்கு தானே போக விரும்புறப்ப இவரையா தடைகள் நிக்கிறார். அப்ப இவருடைய நோக்கம் பழுது, இவருடைய வேற ஏதோ உள்ள காரணங்களை வச்சுக்கிட்டு இவர் செயல்படுறாரு அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியுதுங்க. நான் நினைக்கிறேன் அவர் பின்னாடி நான் உறுதியா நம்புறேன், எனக்கு கிடைச்ச தகவல் சபரீசன் அவர் பின்னாடி இயக்குறாரு. அதாவது முழு பாமக, அதாவது என்னைக்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றதோ திரு அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாரோ
அன்னைக்கே ஒரு பக்கம் திரு ராமதாசும் அன்புமணியும் வந்து அந்த கூட்டணியை உறுதி பண்றதா இருந்து அந்த ஹோட்டல்ல அறிவிக்கிறப்ப அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அந்த கட்சியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சியை ரெண்டுபடுத்தி நான் தான் பாமகவோட உண்மையான தலைவர்னு காலம் போன கடைசியில ஹீரோவா நடிக்கிற வயசெல்லாம் போய் 80-90 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ வேஷம் போடுற மாதிரி அவர் இன்னைக்கு போட்டு நடத்துறதுங்கிறது திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே திமுக. அது பின்னின்று இயக்குற டைரக்டர் யாருன்னா மரியாதைக்குரிய திராவிட மாப்பிள்ளை சபரீசன் தான் நான் நம்புறேங்க. பொறுத்திருந்து பாருங்க, பக்கத்துலயே உங்களுக்கு விடை கிடைச்சிடும். 2-3 மாசம் போச்சுன்னா நான் ஒண்ணு கேக்குறேங்க, சொந்த கையவே வெட்டி தானம் கொடுத்தான்னு நீங்க இதிகாசம் புராணத்துல படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி 10.5% 10.5 இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. கொடுத்ததுனால தென் மாவட்டங்கள் என்ன மாதிரி ஒரு நெகட்டிவான நிலை அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் தெரியும். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு இதமா பதமா அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவரு கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னா பூனைக்குட்டி வெகு விரைவில் வெளியே வரப்போகுது. ராமதாஸ் அம்பலப்பட போகிறார். அவரோட உயரத்துக்கு வந்து அவரே குளிப்பறிச்சுக்கு போறாரு. அம்பலப்பட்டு வன்னியின மக்கள் மத்தியிலேயே இவரா இப்படி பண்ணார், ஐயாவா இப்படி பண்ணினார் அப்படிங்கிற அளவுக்கு அம்பலப்பட்டு நிக்க போறாரு. அந்த காலம் வெகு தூரத்துல இல்ல, வெகு பக்கமா இருக்குது. திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இருக்காங்க நீங்க சொல்றீங்க. ஆனா அவரோட அறிக்கையில திமுகவுக்கு எதிராக வந்துட்டு இருக்கு. நம்ம அதையும் வந்து மறுத்த முடியாது இல்ல. அண்ணாமலை பாஷையில சொல்றதுன்னா அப்படியே பல்லுபடாத பதமா பேசுறாரு. திமுகவை பத்தி பேசுறப்ப ரொம்ப இதமா பதமா அவர் பேசுறாரு. அவருடைய நோக்கம் இந்த கட்சி வந்து ஒன்னா இருந்து இது ஒரு கூட்டணியா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, சுய லாபத்திற்காக. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த காலத்துல புகழ்பெற்ற ஒரு பின்னணி பாடகி, நம்ம எல்லாம் மதிக்கக்கூடிய சுசீலா அம்மா அப்படிங்கறது ஒரு ஞாபகம் வச்சுக்க. அவங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாக்டர் ஐயாவுக்கும் சுசீலா அம்மா பாட்டுலாம் ரொம்ப பிடிக்குமா. அவரு சில காரணங்களுக்காக பண்ற இந்த விஷயம், இது அரண்மனை ரகசியம், அங்காடி பரிசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக அவர் பண்றாருங்க. சொந்த மகனை பலி கொடுக்க துணிஞ்சிட்டார். தான் வளர்த்த கட்சியை பலி கொடுக்க துணிஞ்சிட்டார். திமுகவின் கைப்பாவையா அவர் மாறிட்டாருங்க. நீங்க இல்ல, பாருங்க. நீங்க இதே மாதிரி திமுகன்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் அந்த குழுல இருக்காங்க. அதை வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க, என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 காரணங்கள் வந்து அவங்க அடுக்குறாங்க. அந்த 16 காரணங்களால தான் வந்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அன்புமணி மீது அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸ்டார்டிங் வித் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக்கை தூக்கி போட்டதா இருக்கட்டும், அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இவரோட கட்டுப்பாட்டுக்கு போனதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க சொல்றாங்களே. மைக்கே என்ன தூக்கி அடிச்சாரா அவர் மேல? இல்ல, அவருடைய வாட்டர் அதிருப்தியை கேனை தூக்கி அடிச்சதா வெளிப்படுத்துறதுக்கு அவங்க அம்மாவையே தூக்கி அடிச்சாரு அப்படின்லாம் கூட அவர் சொன்னாரு. இதெல்லாம் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட பார்த்துட்டு சரஸ்வதி சும்மா தானே இருந்தாரு இப்போ. சம்பந்தப்பட்ட சரஸ்வதி அம்மா, ஆமா என் மகன் அன்புமணி என் மேல வாட்டர் பாட்டில தூக்கி அடிச்சாருன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? ம். இவரோட கட்டுக்கதைங்க. அதாவது தான் பையன் மேல வந்து அவதூறுகளை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் ராமதாஸ் சொல்ற கட்டுக்கதை என்ன விஷயம்னாங்க, வட மாவட்டங்கள் எல்லாம் வன்னியர் சமுதாய மக்கள் அவர் ஒரு கடவுளுக்கு இணையா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவரே தன்னுடைய இமேஜ் குலைச்சிக்கிட்டு மைக்க தூக்கி போட்டாருங்கிறது குற்றச்சாட்டு. ஏதாவது ஆவாத பொண்டாட்டி கைப்பற்றா குற்றம் கால்பட்டா குற்றங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு காரணமா? எல்லாம் ஒன்னாதான் சேர்ந்து முடிவெடுத்தீங்க. அன்புமணியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் முன்னாடி நிறுத்த வச்சு எல்லாம் பண்ணது இவர்தான். ஒரு ஸ்டேஜ்ல தன்னுடைய சுய காரணங்களுக்காக, சுய லாபத்துக்காக இவரே காரணங்களை உருவாக்கிட்டு அந்த கட்சியை இன்னைக்கு நாசப்படுத்துறாரு. என்னன்னா நான் திரும்ப சொல்ற மாதிரி வெகு விரைவில் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் அம்பலப்பட்டு நிக்க போறாங்க. இன்னும் அந்த சமுதாய மக்களாலையும் அவர் எந்த அளவுக்கு போற்றப்பட்டாரோ கொண்டாடப்பட்டாரோ அவங்களால அவர் வந்து இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா சொல்ற மாதிரி தோணுது. அம்பலப்பட்டார் நீங்க சொல்றீங்க. ஆனா ராமதாஸ் வீட்ல ஒரு கருவி இருந்துச்சு. அந்த கருவியே வந்து அன்புமணி தரப்புல தான் வைக்கப்பட்டதுன்னு அவர் பகிரங்கமா சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அம்பலப்பட்டது யாரு? இருக்கட்டுங்க. இந்த சும்மா பூசி மெழுகுறதெல்லாம் விட்டுட்டு பேசுவோம். இவர் ஒரு மாதிரி பாதை இப்ப மாறி போறாரு, ரூட் மாறி போறாரு அப்படிங்கிறப்ப வயதான சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வயோதிகம் காரணமா நினைவுகள்லாம் தப்பி போகுது அப்படிங்கிற ஒரு தந்தைய கண்காணிக்கிறதுக்கு வச்சா என்ன பெரிய பெரிய குற்றமா அது? இன்னைக்கு எல்லாரும் போனையும் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. உங்க போனையும் கூட தான் இன்னைக்கு ஐஎஸ் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, என் போனையும் தான் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இவர் ரூட் மாறுறாரு, கட்சிக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அந்த கட்சியை காப்பாற்றணும், சண்டை அம்பலத்துக்கு ஆயிடக்கூடாது, வெளியே தெரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அன்புமணி பண்ணது பெரிய ஒரு பெரிய தவறாகி போயிடுமா? இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டு இவ்வளவு சொல்றாரு. அன்புமணியை கட்சி விட்டு நிக்க வேண்டியது தானே? அன்புமணி இல்ல, அதை இனிமேல் நோக்கி ஏன் தான் இது கட்சிப்பா போகுது நான் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு அந்த அவங்க என்னத்த நோக்கி குற்றச்சாட்டு போகுது, வைக்கக்கூடிய ஒரு நோக்காம சாராம்சமா இருக்கு. என்ன நோக்கி போகுது, நோக்காம போகுது, நோக்கு கூலின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகல கட்சிக்கு எதிராக செயல்படுறேன்னா அன்புமணி நீக்க வேண்டியதுதாங்க அவரு. ம். திரும்ப சொல்றேங்க, நான் ஒரு அதிமுக ஆதரவாளன். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு
எடப்பாடின்னு பேசக்கூடியவன். இது வேற ஒரு கட்சியோட இது இருந்தாலும் திரு ராமதாஸ் அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற அக்கறையில் சொல்றேன். பெரிய டாக்டர் அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த பாதை மிக மிக தவறு. அவர் அறிவாலயத்துடைய கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பர் சில்லா மாதிரி இன்னைக்கு பகிங்கரமா அறிவாலயம் என்ன கட்டளை இடுதோ அதை செய்யக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமைக்கு அவர் மாறிட்டார். வன்னிய இன மக்கள் இதை வெகு விரைவில் புரிஞ்சுக்குவாங்க. ராமதாஸ் எவ்வளவு உயரத்தை பெற்றிருந்தாரோ அந்த மக்கள் மத்தியில அந்த உயரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தாழ்ந்து அவர் பூமியை நோக்கி சாதாரண தரையை நோக்கி அவர் இந்த தேர்தலுக்கு அப்புறம் ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு அத்தியாயமே இல்லாம இருக்கும் அரசியல் களத்துல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க. இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்றாரு, 10.5% முதலமைச்சர் நினைச்சா உடனடியா பண்ண முடியும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு வாரத்துல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இது கோரிக்கையா வைக்கும் போது அப்ப திமுக இது உடனடியா ஒண்ணு கேட்டாதான் நீங்க சொல்லக்கூடிய அறிவாலயத்தின் பிடியில் அவர் இருக்காரு அப்படின்னு நம்ம இதை நியாயப்படுத்த முடியும். அவர் கோரிக்கை தான் வைக்கிறாரு. இதை மட்டுமே வச்சுக்கொண்டு நம்ம அப்படி சொல்ல முடியுமா என்ன? எனக்கு ஏறத்தாழ 49 வயசு ஆகுதுங்க. டாக்டர் ஐயா ஒரு 30 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் எவ்வளவு அக்ரெசிவான லீடர்னு உங்களுக்கு தெரியுமா சங்கர் சர்மா? அவர் அறிக்கை விட்டாருன்னா அம்மாவே கொஞ்சம் ஆடி போயிடுவாங்க. அவ்வளவு ஷார்ப்பா அறிக்கை விடுவாரு. அதாவது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. அவங்களோட அரசியல் ஆளுமை என்ன, அவங்க இருக்கிற பதவி என்ன, அதை பத்தி எல்லாம் பார்க்க மாட்டாரு. அவ்வளவு ஷார்ப்பா அறிக்கை விடுவாரு. கருணாநிதி அவர்களே பல நேரம் பாத்தீங்கன்னா இவருடைய அறிக்கையை பார்த்து ஆடி போயிடுவார். அப்படி அறிக்கை விடுறவரு. முதலமைச்சர் நினைத்தால் 10.5 உடனே கொண்டு விடலாம், முதலமைச்சர் நினைத்தால் உடனே ஜாதி வாரி கணக்கெடுப்பை நீங்க உத்தரவிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் அவருடைய இயல்புக்கு மாறான பேச்சு. கெஞ்சுற தொழில அவர் பேசுறாரு. ஊனக்குட்டி வெளியேற போது அன்னைக்கு இதே மாதிரி மறக்காம கூப்பிட்டு என்ன உட்கார வைங்க. ராமதாஸ் அம்பலப்பட்டார். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி அம்பலப்பட்டுட்டா அறிவாலயத்தை நோக்கி போயிட்டார் அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிட்டு எங்கிட்ட பேட்டி எடுக்க போறீங்க. இல்ல, உங்களுடைய வருத்தம் எல்லாமே அவர் அதிமுக கூட்டணிக்குள்ள வரமாட்டேங்கிறாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள வரமாட்டேங்கிறாரு, அதனால அம்பலப்பட்டு போவார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றது நடந்தா தானே நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு அது அர்த்தமாகும். இப்ப நான் சொல்ற மாதிரி அவர் திமுக பக்கம் போனா அப்ப என்னுடைய கணிப்பு சரி அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் தானே? அப்ப என்னுடைய கணிப்பு படிதான் அவர் போறாரு. அதாவது சார், நான் கேட்கறது, நான் அதிமுகவோட கூட்டணி அமைக்க விரும்பினேன், என் மகன் எனக்கு மாற்றான ஒரு முடிவு எடுத்து பாஜகவோட போனான்னு சொன்னார். ஏத்துக்கிறேன் சார், சொன்ன வார்த்தையை போறேன். இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டணியில் போய் சேருவதற்கு இவருக்கு என்ன சார் பிரச்சனை? அன்புமணி அதைத்தானே சார் சொல்றாரு. அவர் அவர் சைடு வாசல் வழியா போலாங்கிறாரு, இவர் முன்வாசல் வழியா போறாங்க. போற இடம் ஒண்ணுதானே சார்? இல்ல, அந்த இடத்துக்கு வரைக்குமே இப்ப நகரலையா? இப்ப என்னன்னா, கூட்டணியை நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படிங்கறதா இன்னைக்கு பொதுக்குழுல அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கு. பிராக்டிகலா பேசுங்க. அந்த கட்சியுடைய எதிர்காலம், தொண்டர்கள், அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாமே அன்புமணி பக்கம் இருக்கிறப்ப இவருக்கு ஒரு லெகசி இருக்குது. நான் அதை இல்லைன்னு சொல்லல. அந்த டாக்டர் ராமதாஸ் அப்படின்னா அந்த பாமகவுடைய அந்த லெகசி அவருக்கு இருக்குது. அந்த லெகசியை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் தான் முடிவெடுப்பேன், இல்ல அன்புமணி போய் நான் மாத்தி முடிவெடுத்து ட்ரம்ப் கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்றாரா? அவரு சொன்ன பாஜகவும் இன்னைக்கு ஒரே இடத்துல இருக்குது, இவர் விரும்பின அதிமுகவும் ஒரே இடத்துல இருக்கிறப்ப அந்த கூட்டணியில நான் தான் முடிவெடுப்புங்கிறது சிறு பிள்ளைங்க இல்ல. நீ என்ன சொல்றது, நான் தான் சொல்றேன்னு கேட்கற மாதிரி இல்லைங்க. அவருடைய நோக்கம் பழுது. அவர் வேற சில அரசியல் காரணங்களுக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காகவும் திமுகவுக்கு விலை போயிட்டார் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ற டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சமூக நீதி காவலர், சமூக நீதி போராளி, வன்னிய சமுதாய மக்களுக்கு மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் வட மாவட்ட மக்களுக்காகவும் போராடின ஒரு போராட்ட பிம்பம், ஒரு போராட்ட தீச்சுடர் இன்னைக்கு அறிவாலயத்தை நோக்கி வால் பிடிக்கிற, அவங்களுக்கு திரும்பி பார்த்து அவங்களுக்கு பந்தம் பிடிக்கிற ஒரு சாதாரண நபர் ஆயிட்டார் அப்படிங்கிறது நான் வருத்தத்தோட பதிவு பண்றேன். சரி, ஒருவேளை அவரு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு கால்குலேஷன் இருந்தாலும் இப்ப பாமகங்கிறது 2ஆ போயிடாதா? அப்படி ஒரு விஷயம் நடந்தா நிச்சயமா பாமகவுக்கு ஒரு சரிவு. அவங்க எப்படி பார்த்தாலும் 5% இது வரைக்கும் தாண்டினது இல்ல, 5% கீழேயும் போனதில்லை. அவங்க ஓட்டு சதவீதங்கிறது சராசரியா பாத்தீங்கன்னா 4 முதல் 5%. அதுல இன்னைக்கு நிச்சயமா ஒரு இழப்பு இருக்கும். 2 பேரும் இந்த மாதிரி அம்பலப்பட்டு போய் பெரிய டாக்டரும் சின்ன டாக்டரும் 2 இருமுனைகள் நிக்கிறதுனால அவங்களோட ஓட்டு பர்சன்டேஜும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல பெரும்பகுதியான ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80% டாக்டர் அன்புமணி பின்னாடி தான் நிக்கும். ஏன்னா அவரு கட்சி எதிர்காலத்துல வழிநடத்தக்கூடியவர் அப்படிங்கிற முறையில அவரு பின்னாடி நிக்கிறதுக்கு தான் இருக்குது. எப்படி பாத்தீங்கன்னாலும் 2-3 மாசத்துல இது ஒரு முடிவுக்கு வரும். ஒருவேளை ராமதாஸ் மனசு மாறி பேச வேண்டியவங்க பேசி சொல்ற விதத்துல சொன்னா மனசு மாறுவார்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா திமுகவுக்கு போவார். ஆனா திமுகவுக்கு என்ன ஒரு விதத்துல ஒரு போனாலும் நல்லது. ஏன்னா அங்கிருந்து திருமாவளவன் பிடிச்சிட்டு போவார்ல, அவரு சோசப் பக்கம் போயிடுவார்ல. அவங்க திருமாவளவன் ராமதாஸ் இருக்கிற பக்கம் நிச்சயமா இருக்க மாட்டாரு. அப்ப ராமதாஸ் அந்த பக்கம் திமுக இருக்குதுன்னா
இவரை வெளியேற்றுறதுக்கு தயாராயிட்டாங்க திமுகன்னு அர்த்தம். இந்த பாஜக இருக்கிறதுனால அதிமுக பக்கம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அப்ப தம்பி சோசப் பக்கம் போனாருன்னா அதுவும் நல்லதுதான். ஓட்டு பிரிதல்ங்கிறது அதிமுகவுக்கு லாபம் தான். அதனால ராமதாஸ் எடுக்கிற முடிவு அதிமுகவுக்கு பலம் தரும், பலனை தரும் அப்படின்னு தான் நான் நம்புறேங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. நன்றி சர்மா. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.